मारुतितुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयोधमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये श्रीरामदूतं शरणं प्रपद्ये। हरि ओम। गुरु दक्षिणामूर्तिக்கும் பூஜ்ய குருதேவ சுவாமி சின்மயானந்தருக்கும் சுவாமிஜி சுவாமி சிவயோகானந்தருக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரம். நேற்று வரைக்கும் 19வது சௌபாய் வரைக்கும் பார்த்தோம். அதில் ஹனுமாரோட ஆற்றல், அவரோட பராக்கிரமம், அவரோட ராமபக்தி, அவரிடம் இருந்த கடல் போன்ற ஞானம், அவருடைய குணம் எல்லாமே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வாறு சனகாதிக முனிவர்கள், தேவரிஷி நாரதர், பிரம்மதேவர், சரஸ்வதி தேவி எல்லாரும் போற்றி புகழ்கிறார்கள் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு 20-21 சௌபாயிலிருந்து ஆரம்பிப்போம். துர்கம காஜ ஜெகத்துக்கே ஜெயத்தே சுகம அனுகிரக தும்ஹரே தேத்தே. துர்கம காஜ என்றால் கஷ்டமான காரியங்கள் என்று பொருள், சுகம என்றால் ஈஸி, அனுகிரகம் என்றால் ஹனுமாருடைய பிளெஸிங்ஸ் என்று பொருள். இதில் எத்தனை கஷ்டமான காரியங்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் தங்களுடைய அனுகிரகம் கிட்டினால் எளிதாகி விடுகிறது என்று துளசிதாசர் சொல்கிறாரு. ஒரு செயலை வெற்றிகரமாக நம்ம செய்யணும்னா 2 ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்மளோட முயற்சி, அதுக்கும் மேலாக அந்த செயலை செய்கிறப்ப எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி அந்த செயலை செய்கிற அந்த கஷ்டத்தையும் தாண்டி அதை எதிர்த்து போராடுற ஒரு துணிவு. செகண்ட் கடவுளோட அனுகிரகம். நம்ம முயற்சி செஞ்சால் தான் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும். நம்ம முயற்சி செய்யவே இல்லைன்னா எப்படி கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும்? அதே மாதிரி நம்ம அந்த செயலை செய்து முடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதை பார்த்து கடவுளே மனமிறங்கி ஒரு நல்ல வழி காட்டுவார். இந்த உலகத்தில் 3 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னா, ஒரு செயலை தொடங்குறதுக்கே அவ்வளோ யோசிப்பாங்களாம். நர்சரியில் தொடங்கலாமா வேணாமா, ஆரம்பிப்போமா வேணாமா, ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தால் என்ன பண்ணுறது, அதை எப்படி சமாளிக்கிறது, இவ்வளோ பிரச்சனை வருமேன்னு யோசிச்சுட்டே காலத்தை விட்டுடுவாங்க. செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, ஒரு நர்சரியில் நன்றாக ஆரம்பிப்பார்கள், ஆனால் அதில் ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா அந்த செயலை அப்படியே நிறுத்திடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செயலை கண்டிப்பாக முடிச்சே ஆகணுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, மலையளவு கூட கஷ்டம் வந்தாலும் அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி தான் எடுத்த காரியத்தை முழுமையாக முடிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஹனுமாருடைய அனுகிரகம் கிடைக்கும் துளசிதாசர் சொல்றாரு. ஹனுமாரும் கூட ராமபிரான் கொடுத்த டாஸ்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ தடங்கள் வந்தது. சீதா பிராட்டியை தேடி லங்கைக்கு போகிறப்ப, கடல் தாண்டி போகிறப்ப எத்தனை தடங்கள். முதல்ல மேனாக்க பர்வதம், அடுத்து எத்தனையோ அரக்கிகள் வந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் தாண்டி ராமபிரான் கொடுத்த கனையாளியை போய் சீதா பிராட்டியிடம் கொடுத்துட்டு வந்தார். ஹனுமார் மாதிரி அந்த அளவுக்கு ஹனுமார் மாதிரியே நம்மளும் நாம் மேற்கொண்ட காரியங்களை முழுமையாக முடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 4 விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பர்சிவியரன்ஸ், அடுத்து ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க். தேர்ட் என்னென்னா பிரேவ்னஸ், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுற ஒரு துணிவு. ஃபோர்த் தான் ரொம்ப முக்கியம். இந்த 3 இருந்து இந்த கடைசியாக சொல்ல போகிறது இல்லைன்னா அந்த 3 இருந்துமே யூஸ்லெஸ் தான். ஃபர்ம் ஃபெய்த் இன் காட். இந்த 4மே ஹனுமாரிடம் இருந்தனால தான் அவர் மேற்கொண்ட எல்லா காரியங்களும் அவரால் சிறப்பாக செய்து முடிக்க முடிஞ்சது. சுவாமிஜி கூட கிளாஸ் நடத்துகிறப்போ ஒன்று சொன்னார், இஃப் யூ ஹேவ் ஃபெய்த் இன் காட் யூ கேன் மூவ் மவுண்டெயின்ஸ் ப்ரொவைடட் யுவர் ஃபெய்த் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் த மவுண்டெயின் அப்படின்னு சொன்னார். நம்ம கடவுள் மேலே வைத்துள்ள பக்தி மலையை விட ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த நாளோட நம்ம செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் தர்மத்திற்கு உட்பட்டதாகவும் நம்முடைய மன தூய்மையோடும் அதை செய்தால் அவை அனைத்தும் வெற்றி அடையும். நம்மளும் சில காரியங்கள் செய்கிறப்ப கஷ்டப்பட்டால் தான் நமக்கு கடவுள் உதவுறது தெரியும். உதாரணத்திற்கு ராமாயணத்தில் எல்லாரும் கஷ்டப்படுறப்ப தான் ஆஞ்சநேயர் பகவான் போய் உதவி பண்ணார். சுக்ரீவன் கஷ்டத்தில் இருந்தப்போ தான் அவனுக்கு ராமரோட நட்புறவை ஏற்படுத்தி கொடுத்து கிஷ்கிந்தைக்கு அரசனாகவும் ஆக்குனது அவர் தான். அடுத்ததாக ராமபிரானுக்கு சீதாதேவியை கண்டுபிடிச்சு கொடுத்து போரின் போது ராமருக்கு பக்கபலமாக விளங்கினதும் அன்மார் தான். விபீஷணன் ராமரிடம் சரணாகதி கேட்டபோது அவனுடைய நற்குணத்தை ராமருக்கு எடுத்து கூறி அதனால தான் விபீஷணனுக்கு ராமரோட அடைக்கலம் கிடைத்தது. ஹனுமார் சொல்லலைன்னா கண்டிப்பாக ராமர் ஏற்றிருக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒவ்வொரு இதை உதவினார். அதே மாதிரி சீதாதேவியிடம் சென்று ராமபிரான் கொடுத்த கனையாளியை கொடுத்து ராமபிரான் அந்த கொடிய ராவணனான அரக்கனையை வதம் செய்து இங்கிருந்து அழைத்து செல்வார் என்ற செய்தி சொன்னவுடன் சீதா பிராட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததான். அந்த அசோகவனத்தில் கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவித்து வந்த சீதாதேவிக்கு ஹனுமார் இதை சொன்னோன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஹனுமாரை பார்த்து
தாயாக, தந்தையாக, குருவாக மற்றும் கடவுளாக என்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீதான் இப்போ தீர்த்தாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ சீதாதேவியோட கஷ்டத்தையும் ஹனுமார் போக்கியிருக்காரு. அதனால தான் துளசிதாசர் வந்து ஹனுமாரை பார்த்து உலகில் சங்கட்ட மோட்சனர் என்ற பெயர் தங்களுக்கு தான் பொருந்தும் என்று கூறுகிறார். அதே மாதிரி நம்மளும் அவர் மேலே ஸ்ரத்தையாக பக்தி வச்சுருந்தோன்னா நாம் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களும் அதில் இருக்க எல்லா தடைகளையும் அவரே தகர்த்தெறிந்து நமக்கு ஒரு சிறந்த வழியை காட்டுவார். அடுத்த சோப்பாயி வந்து 21st சோப்பாயி, ராமதுவாரே துமரக்குவாரே ஹோத்தன ஆக்ஞா பினுபை சாரே. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ராமரும் ஹனுமாரும் எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்கங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். ராவணனை வந்து சீதாதேவி ராவணன் வந்து லங்கைக்கு கடத்திட்டு போனப்புறம் ஜட்டாயு சண்டை போட்டு அவரோட ரெக்கெல்லாம் அருந்து போய் கீழே விழுந்து பார்ப்பாரு. அப்போ வந்து ராமரும் லக்ஷ்மணரும் சீதாதேவியை தேடி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜட்டாயுவை பார்த்த அப்புறம் தான் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் தெரியும் சீதாதேவியை லங்கைக்கு ராவணன் கடத்திட்டு போயிட்டான்னு. ஜட்டாயுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு கானகத்தில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கொடூரமான ஜந்து வந்து முன்னாடி வந்து நிற்கும். அதோட கால் கையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஜந்துவுக்கு தலையே இருக்காது, தன்னோட கண்ணு கூட நெஞ்சில் தான் இருக்கும். அந்தளவுக்கு கொடூரமான ஜந்து வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் அடிக்க வரும்போது தன்னுடைய வாளினால் அதோட கையை அப்படியே வெட்டிடுவார் ராமர் வெட்டினோன்னா அந்த ஜந்துக்கு புரிந்து ராமர் லக்ஷ்மணர் தான் நம்மை அடித்தார் என்று புரிந்து கொண்டு என்னுடைய உடலுக்கு நீங்கள் தீ மூட்டினால் உங்களுக்கு நான் உபாயம் செய்கிறேன் அப்படின்னு அந்த ஜந்து சொல்லுவான். அந்த ஜந்து சொன்னோன்னா அந்த தீ மூட்டினா அந்த தீயிலேருந்து கபந்தன்கிற ஒருத்தர் வருவார். அவர் வந்து இந்த ரிஷியமுக பர்வதத்தில் சுக்ரீவன் தன்னோட வானர கூட்டத்தோடு இருக்கான், அவன்கிட்ட போய் சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கான உதவியை கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை சொல்லிட்டு அந்த கபந்தன் போனோன்னே அதை ரிஷியமுக பர்வதத்தை நோக்கி ராமரும் லக்ஷ்மணரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. வெள்ளேந்திய கைகளோடு கம்பீரமாக வருகிற ராமரை லக்ஷ்மணரை பார்த்த வானர கூட்டம் அதிர்ந்து போகும். அதை பார்த்துட்டு சுக்ரீவனுக்கு அவ்வளோ பயம் வந்துடும், நடுங்கிடும். யாரா அது நம்மளை தேடி வந்துட்டு இருக்காங்களே, ஒருவேளை வாலி அனுப்பி வச்சிருப்பானோ, நம்மளை கொல்றதுக்கு தான் கண்டிப்பாக அனுப்பி வச்சிருப்பான் போலன்னு பயந்துட்டு ஹனுமாரை பார்த்து வாயுபுத்திரனே, வில்லேந்திய கைகளோடு ராமரும் வில்லேந்திய கைகளோடு இருவர் வருகிறார்கள். அவர்கள் யாரென்று தெரியவில்லை. கண்டிப்பாக அவர்கள் வாலி அனுப்பி வைத்தவர்களாக தான் இருக்கக்கூடும். அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சுக்ரீவன் ஹனுமர்கிட்ட போய் சொன்னோன்னே அந்த சுக்ரீவன் கலக்கம் அடைந்ததை கண்ட ஹனுமார் வந்து அவங்க 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மாணவ பிரம்மச்சாரியனாக வேடம் இருந்து ராமர் லக்ஷ்மணர் போகிற பாதையில் போய் நிற்பார். அப்படி நிற்கிறப்ப அவர் வந்து ஹனுமார்ட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருந்தது. அது என்னன்னா, தன்னுடைய உணர்வினால் மற்றவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளும் குவாலிட்டி. ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்க்குறப்ப அவரை உற்று கவனித்தப்ப ஹனுமாருக்கு என்ன புரிந்தது என்றால், விலைமதிப்பற்ற பொருள் ஒன்றை இழந்தது போதும் இழந்ததை தேடிக்கொண்டு வருபவர்களாக வந்துட்டு இருந்தாங்க. அந்த விலைமதிப்பு போட்ட பொருள் இல்லை, அது சீதாதேவி காணம் தூக்கிட்டு போயிடுவாங்க. சீதாதேவி தான் தேடி வந்துட்டு இருப்பாங்க. நாலா பக்கமாக பார்த்துட்டே வந்துட்டு இருப்பாங்க. அந்த சோம்பலும் அவங்க முகத்தில் தெரியும். அதை விட அந்த சோம்பலும் தெரிந்தால் கூட அதை விட அவங்களோட தேஜஸ் தான் ஹனுமாருக்கு வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. ஹனுமாருக்கு ராமர் லக்ஷ்மணரை பார்த்தவுடன் ஏதோ பல ஆண்டு காலம் இவர்களோட பந்தத்தில் இருந்தது போல் எனக்கு ஏன் தோன்றுகின்றது, இவர்களை பார்க்கும்போது என்னுடைய எலும்பு கூட அன்பினால் உருகிறதே அப்படின்னு ஹனுமார் நினைப்பாராம். அப்படி அவர் நினைச்சிட்டு இருக்கும் போதே ராமரும் லக்ஷ்மணரும் அவரை நெருங்கி வந்துடுவாங்க. அவர் நெருங்கி வந்தோன்னே ஹனுமார் போய் பணிவாக கவ்வையிற்றாக நுங்கள் வரவு என்று கூறுவார். அதை கேட்டோன்னா ராமருக்கும் லட்சுமணருக்கும் ஆச்சரியமா இருக்கும். யார் இது, யாருன்னே தெரியல, நம்முடைய வரவு துன்பம் இல்லாதது ஆகுக அப்படின்னு சொல்றாரு, நீ யாரப்பா அப்படின்னு ராமபிரான் கேட்பார். ராமபிரான் கேட்டோன்னே ஆஞ்சநேயர் சொல்லுவாரு, மஞ்சன திரண்ட கோலமேனியே, நான் காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நான் மும்மனுமன் என்பேன் அப்படின்வாரு. அதை கேட்பான். அதை பணிவோடும் பண்போடும் அடக்கமாகவும் பேசுகின்ற அனுமாரை பார்த்த ராமருக்கும் லட்சுமணருக்கும் அவ்வளோ ஆச்சரியம். யாருப்பா அது இவ்வளோ பண்பாக பேசுகிறானே, அதுவும் நம்மனா இருந்தால் நம்ம பேர் சொல்லிட்டு தான் நம்ம அம்மா அப்பா பேரே சொல்லுவோம். ஆனால் அனுமர் வந்து அவர் அம்மா அப்பா பேரை சொல்லிட்டு தான் அவர் பேரே சொன்னார். இவ்வளோ பணிவோடு இருக்கானே, யாருன்னு இவ்வளோ பணிவாக இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு மனதிற்குள் ராமர் நினைப்பார், மாற்றம் அத்து உரைத்தலோடும் வரிசலை குடிசல் மைந்தன் தோற்றம் முற்று. இவ்வளவு பணியோடு பேசுகின்ற ஹனுமானுடைய தோற்றத்தை பார்த்து, இவனின் மூங்கு செவ்வியோர் இன்மை தேறி, இவனை விட செம்மையான குணம் படைத்தார் உலகில் எவரும் இல்லை, ஆற்றலும் நிறைவும் கல்வி அமையதும் அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இல்லையான் என்று அன்வனின் தோற்றம் பண்பு பேசும் முறை இவற்றால் கவரப்பட்ட ராமர் கல்வி கேள்வி ஞானம்
ஆற்றல் இவற்றில் இணையானவர் ஹனுமாருக்கு எவருமே இந்த உலகில் இல்லை என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு லக்ஷ்மணர் கூப்பிட்டு சொல்லுவாராம், இல்லாத உலகத்தும் எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேதக்கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று அன்றே யார்கொல் சொல்லின் செல்வன் வில்லாதோர் விளைய வீர பிரிஞ்சனோ விடை வல்லனோ. லக்ஷ்மணா, இவன் வேதக்கடல் என்னும்படியாக ஒளி நிறைந்து காணப்படுகிறான். இவன் தேர்ந்தெடுத்து பேசும் சில சொற்களிலேயே இவனுடைய மேன்மை தெரிகிறது. யாரப்பா அந்த சொல்லின் செல்வன்? பிரம்மதேவனா என்று சிவபெருமானா ராமபிரானே வேந்து போவாராம். அந்த அளவுக்கு ஹனுமார் பார்த்த அடுத்த நொடியே அவர் மீது ராமருக்கு அவர் மீது அதீத அன்பும் அதீத நம்பிக்கையும் வந்தது. அதனாலதான் துளசிதாசர் ராம துவாரே தும்மருக்கு வாரே, ஹனுமார் நீங்கள் தான் ராமருடைய அரசவைக்கு வாயிற்காவலராக இருக்கிறீர்கள். தங்களுடைய அனுமதியின்றி எவரும் ஸ்ரீராமரை பார்க்க முடியாது என்கிறார். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்ரீராமருடைய சரிபாதியாக ஹனுமார் இருந்தார். இதே மாதிரி தான் மகாபாரதத்துக்கு கூட ஸ்ரீகிருஷ்ணர் மமார்த்தம் அர்ஜுனக, என்னில் சரிபாதி அர்ஜுனனாவான் என்று கூறுவார். சீதாதேவிக்கு கூட மீண்டும் ராமருடன் சேர்வதற்கு ஹனுமாருடைய உதவி தேவைப்பட்டது. இந்த இடத்துல சீதாதேவி ஜீவாத்மா என்று நாம் கருதினோம் என்றால் இந்த ஸ்ரீராமர் தான் பரமாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடம் சேர்வதற்கு ஒரு வழிகாட்டியாக அல்லது குருவாக ஹனுமார் திகழ்ந்தார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல குருவாக நல்ல குருவான ஹனுமார் நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்முடைய எல்லா நல்ல ஆற்றல்களையும் மேம்படுத்துவதற்கும் நம்மகிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் குவாலிட்டிஸ், ஈகோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல குரு கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் ஹனுமாரோட இன்டென்ஷன்ஸ், தாட்ஸ் எல்லாமே பியூர் அண்ட் சிம்பிளாக இருந்தனால தான் ஹனுமாருக்கு அவருடைய வாழ்நாள் முழுவதும் ராமருக்கு சேவை செய்து கொண்டிருக்க வாக்கியம் கிட்டியது. அதே போன்று நாமும் நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ், தாட்ஸ் எல்லாமே பியூராக இருந்தால் நம்மளுக்கும் எப்பயாவது ராமரோட காட்சி கிடைக்கலன்னாலும் ராமருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்முடைய தாட்ஸ் இதில் எல்லாமே பியூராக இருக்கிறதுக்கு நம்மளுடைய மைண்டை நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். ஹனுமார் சிறந்த பிரம்மச்சாரியாக இருந்தால், பிரம்மச்சாரி என்றால் செல்ஃப் கண்ட்ரோல் மைண்ட் அப்படின்னு பொருள். அதே மாதிரி அவரை மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் மைண்டோட நாமும் இருக்க வேண்டும். ஹனுமாரை பிரார்த்தித்தால் நமக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் மைண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் மைண்ட் கிடைக்கணும்னா மனசு புத்தி சொல்கிறத கேட்கணும். புத்தி நம்ம மனசுக்கு நல்லதே சொல்லணும். அதுக்கு நம்ம நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை படிக்கணும், நல்ல விஷயங்களே பார்க்கணும், நல்லவங்களோடு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்கிறது எல்லாமே நல்லதாக இருந்தால் நம்ம புத்தியில் வர தாட்ஸ் எல்லாமே நோபல் தாட்ஸாக இருக்கும். Always thoughts determine the character of a person. But thoughts நோபலாக இருந்தால் we become a noble person. அந்த நோபல் பர்சன் கேரக்டரோடு நம்ம தினமும் ஹனுமாரை ஸ்ரத்தையோடு பிரார்த்தித்து வந்தோம் என்றால் அவருடைய அனுகிரகம் கிட்டி அவரோட அருள் மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமர் அருள், சீதாதேவியோட அருள், எல்லாரோட அருளுமே அவரே நமக்கு வாங்கி தருவார். ஹரியோம். ராம பக்தாய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். ஹரியோம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். ஹனுமான் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி பிரம்மச்சரியம், வைராக்கியம், தவம், ஞானம், ஒழுக்கம் 22வது சௌப்பாயான சப சுகலகை தும்ஹாரி சரணா துமரச்ச காபு கோடரணா. இதுல சப சுக அப்படின்னா எல்லா சுகமும், தும்ஹாரி அப்படின்னா தங்களுடைய, அதாவது அனுவருடைய, சரணா அப்படின்னா அனுவரை சரணடைதல், திருவடிகளை அடைதல். நமக்கு மகிழ்ச்சி, சுகம், ஆனந்தம் என அனைத்தும் அனுவரின் திருவடிகளை அடையும் பொழுது கிடைக்கிறது. நமக்கு நன்மையும் நடக்கிறது. நமக்கு காப்பாளராக இருக்கும் பொழுது எதை கண்டு அஞ்ச வேண்டும்? ஆஞ்சநேய சுவாமி நம்ம எல்லாரையும் காப்பாத்தின மாதிரி புராணத்துல எந்தெந்த இடத்துல யார் யாரை காப்பாத்தினார், எப்படி காப்பாத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமானது. ராமரும் ஆஞ்சநேயரும் சந்திப்பதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா சுக்ரீவன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தார். சுக்ரீவனுக்கு துணையாவும் உதவியாவும் இருந்தது யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி தான். எப்படின்னா ராமரோட அறிமுகப்படுத்தி வைத்து நட்பு உண்டாக்கி சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் ஒரு நட்பு பாலத்தை உருவாக்க உதவியா இருந்தது யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி தான். இப்ப இவங்க 2 பேருக்கும் நட்பு உருவாக்கி ராமர் மூலமா வாலியை வதம் செய்ய வச்சாரு. இப்ப முதல்ல சுக்ரீவனை காப்பாத்திட்டாரு. இப்ப 2வது பார்ப்போம். 2வது லங்கையில ராம தூதனா லங்கைக்கு ஆஞ்சநேய சுவாமி போனார். போனப்ப அங்க சீதாதேவி எந்த மனநிலை
மாட்டாங்க, இனிமேல் யாரும் நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்க, நம்ம இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறப்ப ஆஞ்சநேய சுவாமி அதை மரத்து மேலே உட்காந்துருந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ராம நாமத்தை வந்து சீதாதேவி காதில் விழுகிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து அந்த மனநிலையிலேருந்து வெளிக்கொண்டு வந்து காப்பாற்றிட்டாரு. இப்போ மூணாவதாக நம்ம பார்ப்போம். மூணாவதாக எங்கன்னா லங்கையில் யுத்தம் நடந்தப்ப யுத்தத்தில் வந்து லக்ஷ்மணனை 2 தடவை வந்து இந்திரஜித் வந்து மூச்சியாட்டினார். முதல் தடவை வந்து நாகபாசுரம், 2வது தடவை வந்து பிரம்மாஸ்திரம். முதல்ல வந்து கருடன் காப்பாத்திட்டார், 2வது தடவை வந்து ஆஞ்சநேய சுவாமி தான் வந்து காப்பாத்தினார். எப்படின்னா இமயமலை வரையும் அங்க வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, லக்ஷ்மணனுக்கு வந்து சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்தா அவரை வந்து எழுப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம ஆஞ்சநேய சுவாமி பறந்து இமயமலை வரை பறந்து சென்று அங்கிருந்து மலையவே பெயர்த்து தூக்கிட்டு வந்துட்டாரு. ஏன்னா அங்க அவருக்கு எந்த மூலிகை அப்படின்னு தெரியல, அவர் டைம் வேற ஆச்சுனால அப்படியே வந்து தூக்கிட்டு வந்துட்டாரு. தூக்கிட்டு வந்த உடனே அந்த மலையில அந்த மூலிகையில பட்டு வர வாசனை அந்த காத்தே வந்து சுவாசிச்சு எல்லாருமே வந்து எந்திரிச்சிட்டாங்க. லக்ஷ்மணனும் வந்து எந்திரிச்சிட்டாங்க. அதோட அங்க இறந்து கிடந்த எல்லா வானரங்களும் வந்து எந்திரிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல லக்ஷ்மணனை காப்பாற்றுவார். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து அயோத்திக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அயோத்திக்கு வந்து யுத்தம்லாம் முடிஞ்சதுனால அயோத்திக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ போய்கிட்டு இருக்கப்ப பாதியில ராமர் வந்து போயிட்டு இருக்கிறப்ப பரத்வாஜ் முனிவர் வந்து ஆசிரமத்துக்கு வந்து வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ராமர் வந்து மறுக்காம வந்து போறேன்ட்டாரு. ஆனா அங்க அவருக்கு இன்னொரு ஒரு சின்ன வருத்தம். என்ன வருத்தம்னா பரதன்ட்ட வந்து சொல்லியிருப்பாரு, பரதன் சொல்லியிருப்பாரு, 14 வருஷம் முடிஞ்சோன்னே மறுநாளே நீங்க வந்து இங்க வந்திருக்கணும், வரலைன்னா நான் வந்து தீயில குதிச்சுடுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து ராமர் வந்து இங்க போறதுனால கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேய சுவாமியை வந்து அனுப்பி அண்ணே வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லிடுவாரு. ஆஞ்சநேய சுவாமியும் புறப்பட்டு போவாரு. அங்க அயோத்தியில என்ன நடக்குதுன்னா பரதன் வந்து என்ன இன்னும் அன்னை வரல, 14 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் அன்னை வரலன்னு சொல்லிட்டு அவர் வந்து தீ மூட்ட சொல்லிடுவார். தீ மூட்டி நான் அதில் போய் குளிச்சிட போறேன் அப்படின்னு சொல்லுவார். எல்லாருமே வந்து தடுப்பாங்க, ஆனா அவர் கேட்க மாட்டார். கோஷலை வந்து சொல்லுவாங்க வேணாம் பரதா அப்படின்னு, ஆனா அவர் கேட்கவே மாட்டாரு. அம்மா சொல்றேன் கேள்டா அப்படின்வாரு. ஆனா அவர் சொல்லுவாரு, ராமர் தான் அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்பாரு, நான்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெருப்பை சுத்தி வந்து குதிக்கிறதுக்காக தயாராயிட்டு இருந்தார். தயாராகிட்டு இருக்கிறப்ப கரெக்டா ஆஞ்சநேய சுவாமி குதிக்க போறப்ப வந்து அண்ணன் வரார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி பரதனை குதிக்க விடாம வந்து அந்த இடத்துல காப்பாத்திடுவாரு. இதை வந்து கம்பராமாயணத்துல கம்பர் எப்படி சொல்றாருன்னா, எரியை கரியாக்கிட்டார், ஆஞ்சநேய சுவாமி எரியை கரியாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப இந்த இடத்துல சுக்ரீவன், பரதன், அப்புறம் வந்து லக்ஷ்மணன், அப்புறம் வந்து சீதாதேவி, உங்க 4 பேரையுமே வந்து காப்பாத்திட்டார். உங்க 4 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிருந்தாலும் கண்டிப்பா ராமர் வந்து தன்னையே வந்து இழக்க முடிவு செய்திருப்பார். இப்ப பரதனை காத்து, சீதாதேவியை காத்து, லக்ஷ்மணனை காத்து, ராமரையே காத்தார் ஆஞ்சநேய சுவாமி. இப்ப ஆஞ்சநேயர் வந்து ராமரையே வந்து காப்பாத்திட்டாரு, நம்மளை காப்பாற்ற மாட்டாரா என்ன? இப்பயும் வந்து அவர் காப்பாத்திட்டு தான் இருக்காரு. இப்போ நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா பாம்பேல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா தாஜ் ஹோட்டல்ல வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு நடுவில் இருந்த ஒருத்தர் வந்து தப்பிச்சு எப்படியோ வெளியே வந்துட்டார். அவர்கிட்ட போய் எல்லாருமே கேட்டப்ப அவர் சொன்னாரு, எனக்கு அந்த டைம் ரொம்ப பயமா இருந்துச்சு, நான் என்ன பண்ணேன்னா கண்ணை மூடிட்டு மனதார ஆஞ்சநேய சுவாமியை நினைச்சு அவரையே நினைச்சு நான் அனுமன் சாலிசா வந்து பாடுனேன் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் நான் வந்து காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் புராண காலகட்டத்திலையும் மட்டும் இல்லை, இந்த காலத்திலையும் மட்டும் இல்லை, இனிமே வரப்போற காலத்திலையும் வந்து ஆஞ்சநேய சுவாமி நம்மளை காப்பாற்றுவார். ஏன்னா அவ்வளோ பெரிய சிரஞ்சீவி அவர். இப்போ நம்ம 23ஆம் ஸ்லோகாவான அப்பன தேஜ சம்ஹாரோ ஆப்பை தீனோம் லோகாங்கதே காப்பை, இதுல தேஜ அப்படின்னா பிரைட்னஸ், பிரைட்டா இருக்கிறது. இப்ப ஆஞ்சநேயரிடம் உள்ள தேஜஸை அவரை தவிர வேறு யாராலும் தாங்கவே முடியாது. ஹூம் என்ற கர்ஜனையால் 3 உலகங்களும் நடுங்குகின்றன. இப்ப நம்ம ராமாயணத்துல ஒரு இன்சிடென்ட் பார்ப்போம். மறைந்து கிடக்கும் தன் சக்தியை ஜாம்பவான்
சொல்ல தெரிந்து கொண்ட ஹனுமர் ராம காரியத்தை முடிக்க முடிவு செய்தார். அதற்காக ஆயத்தமானார். 100 யோஜனை பெரிய கடல் அது. அதாவது ஒரே மூச்சில் தாவ வேண்டும். அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த மலை மகேந்திரகிரி மலை. இப்ப ராம காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்த நிமிடத்தில் விஸ்வரூபம் எடுத்து திருவிக்கிரமனாக வளர்ந்து நின்ற ஹனுமன் பெரும் கர்ஜனை செய்தார். கைகளை தூக்கி தரையை அடித்து உடலின் பின்பாகத்தை சுருக்கி மூச்சை அடக்கி கால்களை நன்றாக ஊன்றி காதுகளை மடக்கி என்ற கர்ஜனையால் 3 உலகங்களையும் அதிரச் செய்து பெரும் வெற்றி கர்ஜனை செய்து கருடரை போல் ஆகாய மார்க்கமாக ராமபாணத்தின் வேகத்தோடு சென்றார் ஹனுமர். இப்ப நம்ம பார்த்தோம்னா ஹனுமர் நினைச்ச உடனே அவர் திருவிக்கிரமனா வளர்ந்து நின்றார். இப்ப அடுத்ததா சிரஞ்சீவி மலையவே அவர் தூக்கிட்டார். ராவணனையே அவர் எதிர்க்க துணிகிறார். 100 யோஜனை கடலை ஒரே தாவல் தாவிட்டார். இவ்வளவு பலமும் வீரமும் மிக்க ஆஞ்சநேய சுவாமி எத்தனை பெரியவரோ எத்தனை வலியவரோ அத்தனை அதை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார். இப்ப ராம நாமம் எங்க சொன்னாலும் சரி அவர் போய் தலையை குனிஞ்சு கை கூப்பி தலையை குனிஞ்சு பணிவா உட்கார்ந்து அதை ரசிச்சு கேட்பாராம். அவர் எவ்வளோ பெரிய வீரரா இருந்தாலும் ராமருக்கு அவர் பக்த ஆஞ்சநேயராகவே இருக்காரு. இப்ப ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கணும்னா எப்பேற்பட்டவரா இருந்தாலும் படிப்போ பிறப்போ பணமோ அழகோ எதுவாக இருந்தாலும் பெருமாள் நாடி நம்ம அத்தனை பேரும் தொண்டர்கள் தான். இதை சொல்லி நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த சுவாமிஜி அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் இவ்வளோ நேரம் சொன்னதை பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. कपिराजाय धीमहि अंजनी पुत्र चिरंजीवे तन्नो हनुमन् प्रचोदयात्. हरि ओम. இன்னைக்கு நான் 24th அண்ட் 25th சௌபாய் சொல்லி ஹனுமான் சாலிசாவில் இருக்க 25th அண்ட் 24th சௌபாய் சொல்ல போகிறேன். இந்த 24th சௌபாய் என்னன்னு கேட்டிங்கன்னா பூத பிசாச்ச நிக்கட்ட நகியாவை மகாவீர ஜபநாம சுனாவை. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா மகாவீரனே உமது பெயரை யார் கூறினாலும் அதை கேட்ட மாத்திரத்தில் பூத்தங்களோ பிசாசுகளோ தங்கள் நாமத்தை சொன்னவர் அருகில் நெருங்குவதில்லை. அது மட்டுமல்லாமல் அவர் பெயரை நாமும் சொன்னால் பூத்தம் பிசாசு மட்டுமல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் கூட நம்மிடம் நெருங்காது. இதை சுவாமிஜி சொன்னாங்க, பூத்தம் பிசாசு அதெல்லாம் உலகத்தில் இருக்கும், ஆனால் அதை தவிர எது உண்மையான பூத்தம் பிசாசுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மனதான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனதில் இருக்க எதிர்மறை எண்ணங்களை நம்ம நீக்கினாலே நம்மளால் ஆஞ்சநேயரை தரிசனம் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் நம் வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி நம் குறிக்கோளை அடைவதற்கு உதவுபவர் ஹனுமான்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ராமாயணத்தில் ஒரு கதை இருக்குது. இது ஏற்கனவே 2-3 பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த கதை இதுக்கும் எக்ஸாம்பிளாக வரும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான் சீதையை தேடி பறந்து போயிட்டு இருக்கும்போது முதல்ல பல விதமான தடைகள் அவருக்கு வரும். அதைகள்லாம் தாண்டி அவர் போவார். ஃபர்ஸ்ட்டு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா சுரசா அப்படின்னு ஒரு அரக்கி வரும். தண்ணியிலேருந்து டக்குன்னு வெளில என்ன சொல்லலாம்னா நான் உன்னை விழுங்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். உடனே ஹனுமான் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய உருவத்தை பெருசாக்கிப்பாராம். உடனே அதுக்கு இவன் அரக்கி என்ன பண்ணுவாளாம், அவளோட வாய் இன்னும் பெருசாக்கிப்பாராம். உடனே ஹனுமான் தன்னோட உருவத்தை இன்னும் பெருசாக்கிப்பாராம். உடனே இவளும் தன்னுடைய வாயை பெருசாக்கிப்பாராம். இப்படியே 2 பேரும் பெருசாக்கிட்டே இருக்கும்போது ஹனுமான் இன்னும் பெரிய உருவம் எடுத்துட்டார். இப்போ இவளும் நல்ல பெரிய வாய் அரக்கியும் திறந்து வச்சிருக்கா. உடனே ஹனுமான் என்ன பண்றாரு, டக்குன்னு அவளோட உருவத்தை தம் சைஸ்க்கு மாத்திட்டு அவளோட வாய்க்குள்ள போயிட்டு வாயை முடுங்கிறதுக்கு முன்னாடி வெளில வந்துடுறானா. இப்படி போயிட்டு இதில் நம்ம என்ன பார்த்துக்கணும்னு கேட்டிங்கன்னா இல்லை அவரோட புத்தியை நம்ம யூஸ் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம புத்தியை நம்ம யூஸ் பண்ணணும். இதை தாண்டி அவர் போயிட்டு இருக்கும்போது கடல்ல இருந்து திடீர்னு ஒரு மலை வரும். அந்த மலை பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மைனாக்க மலைன்னு சொல்லிட்டு அந்த மலை என்ன பண்ணுமா, ஹனுமானை விருந்து சாப்பிட கூப்பிடுமா. ஹனுமான்கிட்ட சொல்லுமா, ஹனுமான் என்கிட்ட நல்ல பழங்கள் காய்கறிகள் எல்லாமே இருக்கு, அதனால நீங்கள்
வந்து இங்கே விருந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹனுமான் சொல்லுவாராம், இல்லை இல்லை, எனக்கு வந்து ராமர் வந்து என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு, அதுவும் சீதாமாவை கண்டுபிடிக்கிறது. அதை விட்டுட்டு நான் இப்படி உங்ககிட்ட வந்து விருந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேணாம், நான் வரும்போது வந்து இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாராம். இல்லைன்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தடைகள் வரும், நிறைய தடைகள் வந்து வரும். அதுலேருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், நம்ம மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணாமல் நம்ம அந்த கோலில் வந்து கவனம் செலுத்தினா we can achieve that goal. இதுக்கப்புறம் வந்து ஹனுமான் வந்து அதே கடலெல்லாம் அப்படியே மேலே மைனாக்க மலையெல்லாம் தாண்டி அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு மான்ஸ்டர் வரும். அந்த மான்ஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அது வந்து வாயை திறக்கணும். உடனே ஹனுமான் என்ன பண்ணுவானா, அந்த மான்ஸ்டரோட வாய்க்குள்ள போயிட்டு திருப்பி கால் வழியாக வெளில வந்து தப்பிச்சிடுவாராம். இதில் வந்து அவரோட பொறுமை விவேகம்லாம் நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது. பொறுமையாகவும் ரொம்ப கவனமாகவும் அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 24th சாப்பாடுனா, நான் செய்ரோக ஹரை சப பீரா ஜபத நிரந்தர ஹனுமத வீரா. இதுக்குரிய மீனிங் என்ன கேட்டிங்கன்னா, வீர ஆஞ்சநேயனே, உமது பேரை இடைவிடாது ஜபம் செய்வதினால் எல்லா துன்பங்களும் நோய்களும் அகன்று விடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹனுமான் வந்து சதா சர்வ காலமும் ராம நாமத்தை சொல்லிட்டு ராமரே தன்னோட உள்ளத்தில் வந்து நினச்சிட்டு இருப்பாராம். அதே மாதிரி நம்மளும் ஹனுமானுடைய நாமத்தை சொல்லி ஹனுமானையும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த பரம்பொருளான ராமரே நம்மளோட உள்ளத்தில் வீற்றிருந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சீதா தேவி வந்து மிகவும் மனம் வருத்தத்தோடு வந்து உயிர் தியாகம் செய்ய போடணும் அப்படின்னு அம்சாரா சொன்னாங்க. அதே மாதிரி அது உண்மைதான். உயிர் தியாகம் செய்ய நினைச்ச போது ஹனுமான் என்ன பண்ணுவாராம், ஹனுமான் வந்து ராமரோட நாமத்தையும் பெருமைகளையும் கதைகளையும் கூறி அவங்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வந்து போர்க்காலத்தில் விழுந்திருப்பாங்க. அப்போ ஹனுமான் வந்து சஞ்சீவ மலையை பெயர்த்தெடுத்துட்டு வந்து லக்ஷ்மணனை வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற அவர் விபீஷ்ணருக்கும் சுக்ரீவனுக்கும் இந்த மாதிரி பல பேருக்கு வந்து அவர் வந்து காப்பாற்றிருக்கார், உதவி செஞ்சிருக்கார். இதுபோல் பலருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கியிருக்கிறார். அப்படி இதில் வந்து நமக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் உடல் நோய் மட்டுமல்லாமல் மனதில் ஏற்படும் ராக துவேஷ துக்கம் அகங்காரம் கோபம் போட்டி பொறாமை போன்ற பல விதமான தடைகளை திருத்தி நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்பவர் ஹனுமான். இதை வந்து ஹனுமானை நினைத்து வணங்குவதால் நமக்கும் அவருடைய குணங்களான புத்தி, தைரியம், புகழ், பலம், பயமின்மை, நோயற்ற வாழ்வு, பேச்சு திறமை, சுறுசுறுப்பு போன்ற நல்ல குணங்களை நாமும் அடையலாம். இதை வந்து நான் எதில் வந்து சொன்னேன்னா, ஒரு ஸ்லோகாலேருந்து அவர் வந்து அந்த ஸ்லோகாவில் வந்து அவரோட புகழ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த 2 சௌபாய்க்கும் ரிலேட்டடாக இருக்கனால அந்த தோஹா வந்து நான் எடுத்துருக்கேன். புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனுமத் ஸ்மரணாத் பவே. ஹரியோம். वीर्यसमुद्भव अंजनागर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. हरि ओम. நான் இன்னைக்கு 26 and 27 चौबाई சொல்ல போறேன். शंकटदे हनुमान जुड़ावे मनक्रम वचन ध्यान जोलावे. शंकटदे हनुमान जुड़ावे. நம்ம சங்கடத்தையும் நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துடணுமா. நம்ம மனசு நம்மளோட நம்ம செய்யும் செயல் இது ரெண்டத்தையும் நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம செய்கிற செயல் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். Always meditate on Hanuman with all these ornaments. Ornamentsனால் அவர் போடுற செயினோ நம்ம குண்டலமோ இது எதுவுமே கிடையாது. ஆர்னமெண்ட்ஸ்னால் நம்ம மனசு நம்ம செயல் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வச்சுட்டு தான் ஒரு காரியத்தை பண்ணணும். அப்போ தான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். What you do with what he has given is a gift to him. கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு நம்ம செய்கிற செயல் தான் அவருக்கு நம்ம கொடுக்குற பரிசு. நம்ம நிறையா இருக்கிறவங்க கடவுளுக்கு நிறையா கொடுக்கலாம். எதுவுமே இல்லாதவங்க எதுவுமே வேணாம். சுவாமிஜி சொன்ன மாதிரி நம்ம மனசுலேயே ஒரு சின்ன கோயில் கட்டி அதில் சின்ன சுவாமி வச்சு அதில் இந்த மனசால பால அபிஷேகம் நெய் இதெல்லாம் ஊற்றி மனசால ஆரத்தி எடுத்து நம்ம மனசாலே பிரசாதம் வச்சு மனசாலே சாப்பிட்றணும். மைண்ட் எப்படி
இருக்கணும்னு துளசிதாசி சொல்கிறாங்கன்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்ம ஸ்பீச் வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கணுமா. எப்படின்னா துளசிதாசி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கத்தி மூணு எப்படி கூர்மையாக இருக்குமோ அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நேராகவும் இருக்கணுமா. எப்படி ஆஞ்சநேயர் எதுக்குமே டெம்ட் ஆகாமல் ராமரோட லட்சியத்தை தன்னோட லட்சியமாக எடுத்துகிட்டு வெற்றியை தேடி தந்தாரோ அதே மாதிரி நம்மளும் வந்து ராமர்கிட்ட சொல்லிட்டு நம்மளோட காரியத்தை செஞ்சால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். அப்படி தப்பாக முடிஞ்சால் அது நம்மளோட நல்லதுக்கு தான் முடியும். டிசிப்ளின் வந்து ஒரு நேச்சுரல் திங், நம்மளோட ஹேபிட். டிசிப்ளினு, ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ்ஸு இதெல்லாம் நம்மளோட ஹேபிட்டு. அது நம்ம தான் ஒரு குவாலிட்டியாக மாற்றிருக்கோம். எப்படி 5 அறிவில் எறும்பே நேராக நடந்துக்கணும் டிசிப்ளின் வச்சுருக்கேன். ஆனால் நம்ம 6வது அறிவான டிசிப்ளினை தான் யோசிக்க 6வது அறிவு கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம அந்த டிசிப்ளினே யூஸ் பண்ணால் அதை இன்டிசிப்ளினாக மாற்றுறோம். இன்டிசிப்ளினை ஆக்கி 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 இந்த உலகமே அதர்மமாக ஆயிடுச்சு. அந்த அதர்மத்தை அந்த இயற்கையால் தாங்கவே முடியாதான். அந்த இயற்கை வந்து திருப்பி தன்னோட தர்மத்தை கொண்டு வரதுக்காண்டி அதை தன்னை ரிவைவ் பண்ணிக்கிறதா அந்த கெலாமிட்டிஸு இந்த இது. எப்படி நம்ம வீட்டிலே 9 மாதமாக உட்காந்து கொரோனா அந்த ஆன்லைனு காலேஜே பார்க்காம உட்காந்துருக்கோமோ அதே மாதிரி. அப்புறம் வந்து அவர் ஸ்பீச் ஷுட் பி ஸ்வீட். எப்படி வந்து ஹனுமான்ஜி எவ்வளோ ஸ்வீட்டாகவும் ஹம்பிளாகவும் அவர் நவநிதி அஷ்டசித்தி நவநிதி அவர்கிட்ட இருக்கு. அப்படி இல்லாமல் அவரை எல்லா தேவதைகளும் அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தோம் அது பார்த்ததுக்கு சீதாதேவி வரை திருப்பி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தாது அவர் வந்து அவ்வளோ ஹியூமிலிட்டியாக ராமர் பின்னாடி நின்று அவர் நினச்சிதான் ஒரு நிமிஷம் அப்படி யுத்தத்தை முடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். அப்படி இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அந்த யுத்தத்தை எப்படி கடைப்பிடிச்சு ஒரு கரெக்டாக முடிச்சிருக்காரு. We should have a perfect sequence of all our actions. இப்படி வேகமாக நம்ம உலகம் போகுது. நம்ம எடுத்தோம் நம்ம வேலையை முடிச்சோன்னு போயிடுறோம். அதோட அந்த செய்கிற போது அதை நம்ம உணர்றதும் கிடையாது. அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் நம்ம அனுபவிக்க டைமும் இருக்க மாட்டேங்குது. ஆஞ்சநேயர் நடிச்சிருந்தா ஒரு நிமிஷம் ராமர் இப்படி ஜல்லுன்னு அந்த கடலை தாண்டி கொண்டு போயிட்டு சீதாதேவி ஜல்லுன்னு இப்படி கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் அப்படி கொண்டு வராமல் பொறுமையாக இருந்து பின்னாடியே இருந்து 18 வருஷம் இருந்து அதுக்கு அடுத்து கூட்டு வந்திருக்காரு. மைண்ட் ஷுட் பி ட்ரெஸ்ட் ப்ராப்பர்லி. வி ஷுட் இன்வோக் ஹெல்ப் ஃப்ரம் காட். இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைக்குடம் தழும்பாது குறைக்குடம் கூத்தாடுன்னு கேள்விப்பட்டிருப்போம். எப்படி வந்து அர்ஜுனன் தான் இதுக்கு நம்ம சமையல் செய்வோம் பார்த்தீங்களா, எடுத்தோம் ஏதோ சரி செய்யலாமா வேணாமான்னு கிச்சனுக்குள்ள போனோம். தடா எடுத்து சாப்பிடும் போதும் தெரியும் சமையல் இருக்க ஏதோ இருக்குன்ட்டு. இதுக்கு குட் எக்ஸாம்பிள் வந்து அர்ஜுனரும் கிருஷ்ணரும் தான். அர்ஜுனர் வந்து முதல் யுத்தத்துக்கு அவர் வந்து அவரோட அதாவது அவர் வனவாசத்தில் இருந்துட்டு வருவாங்க எல்லாரும். அப்புறமா யுத்தத்துக்கு போகலாமா வேணாமான்னு கிருஷ்ணர் கேட்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருப்பார். சரி யுத்தத்துக்கு போகலான்ட்டு கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. யுத்தத்துக்குலாம் போயிடுவாங்க. கடைசி நிமிஷத்தில் எனக்கு கையெல்லாம் நடக்குது காந்திபத்தை தூக்க முடியலன்னு சொல்லுவார். அப்போ தான் கிருஷ்ணர் சொல்லுவார் கடைசி நிமிஷத்தில் வந்து கடவுள் இன்வோக் அவர் வந்து தாசனா வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப இருந்தனால தான் அவர் கடைசி நிமிஷத்தில் வந்து கடவுள் காப்பாற்றுறார். அதே மாதிரி நம்மளும் கடவுளை கும்பிட்டுட்டே இருந்தால் கடைசி நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பாக கடவுளுக்கு வந்து காப்பாற்றுவார். To remove the negative thoughts and improve faith. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கதை சொல்கிறேன். பாண்டிய மன்னன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மிகப்பெரிய நாராயண பக்தர். ஆனால் வந்து அவருக்கு வந்து நான்ற தலைகணம் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு செயிண்ட் வந்து வருவார். அப்போ வந்து அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம நான் அப்படி இருப்பாரா. உடனே அந்த செயிண்ட் வந்து சாபம் கொடுத்துருவாரு. நீ வந்து அடுத்த ஜென்மம் உன்னோட குவாலிட்டியான தலகணத்தோட ஒரு அனிமலாக தான் நீ பிறப்பன. அதே மாதிரி பாண்டிய மகாராஜா அடுத்த ஜென்மத்தில் ஒரு யானையாக பிறந்து ஒரு குளத்துல வந்து குளிச்சுட்டு இருப்பார். அப்போ அந்த குளத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது அந்த அந்த முதல்ல வந்து காலை பிடிச்சிரும். உடனே ஆதி மூலமேன்னு கத்திடுவார். உடனே அப்போ தான் நாராயணர் தோன்றி அவரோட பாவத்தை வந்து விமோச்சனம் பண்ணிடுவார். இப்படி ராமர், விபீஷ்ணர், சீதா, சுக்ரீவர் இவங்க எல்லாரையும் ராமர் எப்படி வந்து ஹனுமான் கடைசி நிமிஷம் வந்து கரெக்டாக பிரச்சனை போது காப்பாற்றிருக்காரோ அதே மாதிரி நம்மளும் சாமி கும்பிட்டுட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளை காப்பாற்றுவார். அடுத்து 27th சபாய். சப பரிராம தபஸ்வி ராஜா தினகே காஜ சகல தும சாஜா. சப பரிராம தபஸ்வி ராஜா. ராமர் மிகப்பெரிய தபஸ்வி. அப்படின்னா அவர் வந்து மிகப்பெரிய அரசரும் கூட. அவரோட பாலிட்டிஸ் எல்லாமே அவரோட எல்லாமே அப்படி சூப்பராக இருக்கும். அவர் வந்து அவரோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட விட்டு கொடுக்கல. அவர் சீதாதேவிக்கு ஒரு நல்ல கணவரா, தசரத மகாராஜாவுக்கு நல்ல ஒரு மகனா, அப்புறம் வந்து சாந்தா தேவிக்கு ஒரு நல்ல தம்பியா, அப்புறம் லக்ஷ்மணர், பரதர், சத்ருகனுக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல அண்ணனா, அயோத்தி நாட்டுக்கு ஒரு நல்ல ராஜாவா, அப்புறம் நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாகவும் எப்படி வாழணுன்ற ஒரு மாஸ்டராகவும் இருந்திருக்காரு.
ராமா ஹேஸ் நோ டிசைட் ஆன் திஸ். அவர் நினச்சிருந்தா அவர் அயோத்தியாலே அப்பா வந்து காட்டுக்கு போக சொல்லும்போது நான் போக மாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். அவர் கஷ்டப்பட்டிருக்கவே தேவை. ஆனால் கஷ்டப்படணும் அப்பா சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக அவர் காட்டுக்கு போனார். போத் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் மெட்டீரியல் க்ரோத் ஷுட் பி ஈக்குவல். நம்ம எதுக்கு நம்ம வாழ்க்கையில் காசுன்னு ரொம்ப அலையும். காசு சேர்த்துக்கிட்டே இருக்கோம். காசு ஒரு டைம் பீரியட்க்கு அப்புறம் அது ஏன் நமக்கு வந்துச்சு நமக்கும் தெரியாது, அது ஏன் சேர்த்தோம் நமக்கும் தெரியாது. அப்புறம் வந்து அந்த காசை சேர்த்து நம்ம வந்து நம்மளோட அல்டிமேட் கோல் நம்ம வந்து கடவுள் அடையிறது தான் நம்ம அல்டிமேட் கோல். அப்போ வந்து நம்ம வந்து காசையும் நம்ம இப்போ டெம்பரவரியாக இருக்க கோலையும் அல்டிமேட் கோலையும் ரொம்ப ஈக்குவல் பண்ணிகிட்டே தான் வரும். நம்ம டெம்பரவரியாக கோல் வேணான்னு சொல்லலை, ஆனால் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண தெரியணும். ஹனுமான் எப்படி இருந்து ராமரோட பரம பக்தராக ஹம்பிளாக இருந்து அவரோட பிளெஸிங்ஸை வந்து எடுத்திருக்காரோ அதே மாதிரி நம்மளும் ஹம்பிளாக இருந்து ஹனுமான் சாலிசா சொல்லி அவரோட பிளெஸிங்ஸை வாங்கணும். எப்படி நம்ம பிளேயிங் கிளாஸ்க்கு போய் ஸ்வீட் அல்வா வாங்கி சாப்பிட்டா நான் டேஸ்ட் பண்ணால் எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதே நீ வாங்கி சாப்பிட்டா தான் தெரியும். அதே மாதிரி ராம சொல்லி ஹனுமான் சாலிசா சொல்லி அதோட டேஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவர் பாட்டு பாடி श्रीरामं रघुकुलतिलकं शिवधनुसाग्रहित सीताहस्तकरम् अङ्गुल्याभरण शोभितं चूडामणिदर्शनकरम् आञ्जनेयमाश्रयं वैदेही मनोहरं वानरचैन्य सर्वमङ्गल कार्यानुकूलं सततं श्रीरामचन्द्र बालय माम्. Humble salutations to our Gurudev's lotus feet. Hari Om Swamiji, Hari Om all. With Gurudev and Hanumanji's blessings, let me start my talk. Before that, my hats off to the previous speakers, those who have spoken very well, and my best wishes to the upcoming online speakers. All the best, guys. Let me say the greatness of Hanuman Chalisa, and then I will proceed with 2 verses, today's slogas and its explanations. Here we are all a logical people sitting here. Our approach is not going to speak about the miracles of Hanuman Chalisa. Those who know it, they will do it. Those who know the real greatness and importance of Hanumanji, they will definitely follow their principles and characters of him and achieve success in their life. Yes, do we need success? Yes, I do need success. You all should need success. For getting success, what do we need? We should follow the principles and characters. What are those golden characters? Let us see one by one. Strength, valimai. I am not going to talk about the physical strength. 3 வேளைக்கு பதிலா 6 வேளை டெய்லி சாப்பிட்டாலே அது வந்துடும். I am going to talk about the mental strength. Mental strength என்னப்பா? வில் பவர். வில் பவர் எப்படி வேணும்? எந்த ஒரு கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம முன்னாடி வந்தாலும் ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் வேணும். அதை ஸ்மைலிங்கோட எடுத்துக்கணும். சில பேர் புலம்புவாங்க, ஐயோ கடவுளை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு. எல்லாருக்குமே கஷ்டம் வரும். எல்லாரும் அவங்கவுங்க கர்மாவை நம்ம வந்து தீர்த்துண்டு இந்த பிறவியில் இருந்துட்டு இருக்கோம். ஸோ நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அதை வந்து பயப்படாமல் we have to overcome and defeat those obstacles. அடுத்து மாடஸ்டி, அடக்கமாக இருக்கணும். ஹியூமிலிட்டி, பணிவாக இருக்கணும். தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நம்மளால் முடியாதா, சார் இது நம்மளால் முடியுமே, எந்த ஒரு ஒர்க்குனாலுமே சார் இது ஈஸி, நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம துணிச்சலோடு இதை பார்த்தோம்னா அந்த ஒர்க்கு ரொம்ப ஈஸி, நமக்கு சக்ஸஸ் தரும். அடுத்து ஈகோ, இது நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதாவது இப்போது நமக்கு தெரியாத விஷயம் ஒரு சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த குழந்தைகிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும், அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஈகோ வந்து மனுஷனை வந்து அழிச்சிடும். ஸோ வி ஷுட் டெஸ்ட்ராய் அவர் ஈகோ. அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம ஹனுமான்ஜி அடிச்சுக்க யாருமே இல்லை. அவர் வந்து கிரேட் எலக்வென்ட் ஸ்பீக்கர்.
கம்பர் வந்து கம்பர் ராமாயணத்தில் அவர் ரொம்ப அழகாக ஹனுமான்ஜியோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வர்ணிச்சிருக்காரு. ஹனுமான் வந்து சீதா தேவி கிட்ட மோதிரத்தை வாங்கிட்டு ராமரை போய் பார்க்கும்போது கண்டேன் சீதையை அப்படின்னு அவர் சொல்றதுக்கு பதிலா சீதையேன்னு சொல்லியிருந்தா ராமருக்கு சீதையேன்னு சொல்லும் போது ராமருடைய சீதாதேவி கிடைச்சிட்டாளா இல்லையான்னு ராமருக்கு அந்த ஏக்கம் வரத்துக்கு கூட அந்த வரத்துக்கு கூட அந்த இடம் கூட கொடுக்காம ஹனுமான்ஜி கண்டேன் சீதையேன்னு சொன்னார். எவ்வளோ அழகா கம்பர் வந்து வர்ணிச்சிருக்காருன்னா அது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஹனுமான்ஜி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தால் கம்பர் வந்து வர்ணிச்சிருப்பார். அடுத்து வந்து ஃப்ராங்காக இருக்கணும், அவுட் ஸ்போக்கனாக இருக்கணும், மனசில் இருக்கிறது வெளில பேசணும், மனசில் ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசக்கூடாது. ஸோ அப்படின்னா தான் நம்ம மைண்டும் பியூரிட்டியாக இருக்கும், நம்மளும் பியூரிட்டியாக இருக்கும். டீம் ஸ்பிரிட். சரி, இதுக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எக்கச்சக்க கோல்டன் கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா லைஃப்பில் வந்து மற்ற இருக்கக்கூடிய கோல்டன் கேரக்டர்ஸும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு சின்ன சொல்கிறேன். தேனியும் பறவையும் இருந்துச்சான். தேனியோட வேலை என்ன? தேனை ஒவ்வொரு பூலேருந்து தேனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு வந்து தேனி கூடில் கொஞ்சமாக சேகரிக்கும் இல்லையா? பறவை வந்து தேனிக்கிட்ட கேட்டுச்சான், தேனியே உனக்கு வருத்தமா இல்லையா? நீ கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பூலேருந்து தேனி எடுத்து அது உன்னோட கூடில் சேகரித்து வச்சுக்கிறியே, ஆனால் மனுஷன் ஒரே நாள் உன் தேனெல்லாம் எடுத்துன்னு போயிடுறானே அப்படின்னு பறவை வந்து தேனிகிட்ட கேட்குது. தேனி என்ன தெரியுமா சொல்லுது? இல்லை, நான் வருத்தப்படலை. ஏன்னா மனுஷன் வந்து என் தேனை தான் எடுத்துன்னு போகிறான், ஆனால் என் தேனை சேகரிக்கும் கலையை அவன் பறிக்கலைல்ல, அதனால நான் வருத்தப்படல. தேனிக்கிட்டேருந்து எவ்வளோ பெரிய மனப்பான்மை பாருங்க. அப்போ நம்ம வந்து அந்த சென்ஸ் வந்து நம்ம மனுஷனாக இருக்கும்போது நம்ம அதை எப்படி நம்ம கடைபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ஸ் வந்து சொல்லும் போது நம்ம சுவாமிஜி கிளாஸில் ஒன்று சொன்னார். சேரில் வந்து மொத்தம் 4 லெங்கா, சேருக்கு 4 காலா, ஒரு காலை பிடிச்சி எடுத்தா மிச்சம் 3 காலும் வந்துடும். அந்த மாதிரி நம்ம ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணோம்னா மற்ற 3 கேரக்டரும் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம், மற்ற எல்லா கேரக்டரும் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். Each and every words that are encapsulated in the Hanuman Chalisa completely gives us success. I should say that it is the complete force in the life management. Whether you are a child, whether you are a student, whether you are a youth, whether you are a teacher, politician, businessman, whether you are a precious housewife, whomever you may be, Hanuman Chalisa got something which will enrich your life to get a greater success. Success differs from person to person. ஒத்துக்கிறீங்களா? சக்ஸஸ் வந்து அக்கார்டிங் டு அ சைல்ட் சக்ஸஸ், ஒரு குழந்தைக்கு என்ன சக்ஸஸ் வேணும்? என்ன நல்ல வெரி குட் மார்க்ஸ் வாங்கணும், அப்புறம் சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் இருந்தால் ப்ரைஸ் வாங்கணும், குட் கேர்ள் குட் பாய்னு பேரண்ட்ஸ் மூலமோ டீச்சர்ஸ் மூலமாவோ அடிக்கடி அப்ரிஷியேட் பண்ணணும். அது குழந்தையோட சக்ஸஸ். யூத்துடைய சக்ஸஸ் என்ன? ஒரு நல்ல ஜாப் வாங்கணும், நல்ல செட்டில் ஆகணும் லைஃப்பில். பேரண்ட்ஸுடைய சக்ஸஸ் என்னன்னா பிரிங்கிங் அப் தேர் வாட்ஸ் in this modern society in a successful manner. Parents க்கு தான் tough and challenging job அது. So real success to them. சுவாமிஜியோட சக்ஸஸ் என்ன? molding our youth minds, நம்மள மாதிரி இருக்க யூத்தோடைய மைண்ட்ஸை மோல்டு பண்ணுறது, channelizing our path into a divine path towards dharma. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த 22 பேர் யூத் வந்து நம்ம இங்கே உட்காந்து ரியலைஸ் பண்ணி சொல்கிறோம்னா அவர் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அவர் சுவாமிஜி. அவர் நம்மளை ரியலைஸ் பண்ண வச்சுருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு டாக் முடிஞ்சிச்சு, அப்பாடா நாளைக்கு இன்டர்நெட் வச்சு படிச்சிருவோம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பிரின்சிபல்ஸை கடைபிடிச்சி நம்ம 10 பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்கள மோல்டு பண்ணி அது ஒரு நேஷன் மாதிரி கொண்டு வரணும். நம்ம இந்தியா வந்து டெக்னாலஜிக்கலி டெவலப்பிங் நேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலி டெவலப்பிங் நேஷனாகவும் நம்ம தான் கொண்டு வரணும். ஆஸ் அ யூத் we should take both. Okay, then I will move to today's verses. Aur manoratha jo koi lave soi amita jeevana palapare. Aur manoratha na a desire. Aur manoratha, any desire like freedom from disease or any other financial issues or any other desires that you have.
Jo koi lave, whomever may be. So, whomever may be is the word that shows that here the universality of Hanuman Chalisa, like Bhagavad Gita. So, Hanuman Chalisa and Bhagavad Gita can be chanted by any person in this world. So, Amita Jeevana Palapave. Mithna is measurable quantity. Amitna immeasurable quantity. Phala enough fruit. So, Amita Jeevana Palapave. The complete meaning enna, if a person who chant Hanuman Chalisa at least one time with a full devotion at any kind of situation, with knowing meaning or without knowing meaning, will completely Hanumanji will showers immeasurable blessings, and definitely his wishes will be get fulfilled. चारों जुग परताप तुम्हारा है प्रसिद्ध जगत उजिया. चारों जुग 4 யுகங்கள் இருக்கு. சத்யயுகா, त्रेतायुगा, द्वापरयुगा, कलियुगा. Paratap Tumahara means Hanuman glory is present in 4 yugas. Hanuman glory is present in 4 yugas. Okay. So as per modern concept of time, time is linear. Yesterday, today, tomorrow. அதாவது ஏன் நான் லீனியர் சொல்றேன் அப்படின்னா, yesterday's effect is today's destiny. Today's effect is tomorrow's destiny. அதனால டைம் லீனியர் சொல்றேன். ஆனா நம்ம as per Hindus culture of time பார்த்தோம்னா time is cyclic. சத்ய, திரேதா, துவாபர, கலி. சத்ய, திரேதா, துவாபர, கலி. ஸோ டைம் வந்து சைக்ளிக்னு சொல்றேன். அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியும் டைம் வந்து பிகினஸ் அண்ட் எண்ட்லெஸ். ஸோ யூ மே ஆல் ஹாவ் அ கொஸ்டின் ரைட் நவ். ராமர் திரேதா யுகத்தில் வாழ்ந்தார், ஹனுமான்ஜியும் திரேதா யுகத்தில் வாழ்ந்தார். அப்போ நீங்க எப்படி சொல்றீங்க 4 யுகங்களும் ஹனுமான்ஜி வந்து நம்ம கூட இருக்காரு, ஒரு க்ளோரிஸ் பிரசன்ட் இருக்கு? பிகாஸ் ஹி இஸ் சிரஞ்சீவி, ஹி இஸ் எட்டர்னல், ஹி இஸ் இம்மோர்டல். டைம் வந்து சைக்கிளிக்னு சொன்னேன். ஸோ நம்ம இப்போ இங்க இருக்கிறது வந்து கலியுகா. அடுத்து சத்யயுகா நடக்கும். அந்த அடுத்து சத்யயுகா நடக்கும். சத்யயுகத்தில் மறுபடியும் விஷ்ணு பரமாத்மா மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் எடுப்பாரு. அடுத்து திரேதா யுகா வரும். அதுல ராமரும் அவதாரம் எடுப்பாரு. ராமாயணம் திருப்பி நடக்கும். திருப்பி துவாபர யுகம், திருப்பி கலியுகம். ஒரு திரேதா யுகத்துல நடக்கக்கூடிய ராமாயணம் மறுபடியும் சைக்கிளா வந்து இன்னொரு திரேதா யுகத்துல ராமாயணம் நடக்கும்போது ராமாயணம் அப்படியே நடக்காது, ஸ்லைட்லி மாடிஃபிகேஷன் இருக்கும். தட் இஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணா. Hey Prasidh Jagat Ujiyara, the strength of goodness of our character, and Hanumanji made this whole world to sustain till now because of his goodness. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எல்லா பிரின்சிபல்ஸ் கேரக்டர்ஸையும் லைஃப் லாங் ஃபுல்லாக கடைப்பிடிச்சு நம்ம இந்த நேஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஹனுமான்ஜிக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளான ராமருடைய ஸ்லோகத்தை, ஸ்ரீராம ராம ஸ்லோகத்தை 3 தடவை சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. My special and humble thanks to our Gurudev and Hanumanji, and my special and humble thanks to our beloved Swamiji and beloved members of Chinmaya Mission. Thank you so much for giving such a wonderful opportunity to present my holy talk in this auspicious place and day. Thank you so much. Hari Om. ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. बुद्धिर्बलदं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अचाट्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. சிவனோட அவதாரமும் ராமருடைய பக்தருமான ஹனுமானை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹனுமான் எப்படிப்பட்டவர்னா, சாது சந்தகே துமரகுவாரே அசுர நிகந்தன ராமதுலாரே.
Hanumanji is the protector of sadhus and santas. He is the destroyer of demons and dearer to Ram. துன்பத்தில் இருப்போரின் துயரங்களையும் அசுரர்களையும் அழித்து அனைவரையும் காத்தருளும் ஹனுமான்ஜியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உண்மையான பக்தன் எங்கே இருந்தாலும் ஹனுமான்ஜி வந்து அவங்களுக்கு உதவுவார். இப்போ நம்ம ஸ்கூலில் டெஸ்ட் எழுதும் போது நம்ம 8 பேனா வச்சுட்டு இருப்போம் பேக்கில். ஃப்ரெண்டு வந்து ஒரு பேனா கேட்டால் என்கிட்ட இல்லை, என் பேனாவே எழுத மாட்டேங்கிறது, நீ இருந்தால் கொடு அப்படின்னு கேட்பான் அவன்கிட்ட. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஹனுமான்ஜி வந்து எங்கே போனாலும் பக்தர் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஹனுமான்ஜி வந்து கடல் தாண்டி போகும்போது காலநேனி, லங்கினி போன்ற பல அசுரர்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாருமே அழிச்சுட்டு தான் சீதாதேவியை பார்க்கறதுக்கு லங்கைக்கு போனார் ஹனுமான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா வந்து அஷ்ட சித்தி நவநிதிக்கே தாத்தா அசபரதீன ஜானகி மாதா. சீதாதேவியின் ஆசி பெற்ற ஹனுமான் அவரை வேண்டுவோருக்கும் அஷ்ட சித்தி நவநிதி கொடுப்பார். Hanuman can grant any yogic power of Ashta Siddhi and Navanidhis to whoever is devoted to him. This boon is conferred upon Hanuman by Sita Devi. ஸோ இது ராவணர் வந்து சீதாதேவியை வந்து அபகரித்து போனதுக்கப்புறமா ராமர் வந்து நாலா பக்கமும் ஆட்கள் அனுப்புறாரு இந்த மாதிரி சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போது சதர்ன் சைடு ஸ்ரீலங்கா சைடு வந்து லங்கா சைடு வந்து ஹனுமான் அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பும் போது ஹனுமார் வந்து லங்காக்குள்ளே போயிட்டு சீதாதேவி அங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சீதாதேவி கிட்ட போயிட்டு ராமரோட முத்ரிகாவையும் ராமர் நலமாக இருக்கிறான்ற செய்தியை சொன்னதுக்கப்புறம் சீதாதேவிக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்படி ஆனதுக்கப்புறமா வந்து சீதாதேவி வந்து அந்த மகிழ்ச்சியோடையே ராமருக்கு வந்து ஹனுமானுக்கு மட்டும் இல்லாமல் ஹனுமானை வந்து வேண்டுவோர் எல்லோருக்கும் வந்து அஷ்ட சித்தி மற்றும் நவநிதிகளை கொடுக்குமாறு அருள் புரிந்தார். அஷ்ட சித்தினா என்ன? அஷ்ட சித்தினா அனிமா, மஹிமா, கரிமா, லஹிமா, பிராப்தி, பிராகாமிய, இஷித்வ, வஷித்வ. இப்போ நம்ம அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். அரிமானா வந்து the ability to become too small like an atom. லங்காக்குள்ளே போகும்போது ஹனுமார் வந்து ஒரு சின்ன உருவமாக உள்ளே போய் யார் கண்ணிலுமே படாமல் சீதாதேவியை பார்த்துட்டார். ஸோ இந்த சித்தி வந்து ஹனுமான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மஹிமா வந்து the ability to become too giant, taking a gigantic form. ஸோ சுரசா வந்து ஹனுமான் வந்து கடல் கடந்து போகும்போது சுரசா வந்து நடுவில் இன்டர்வியூ பண்ணி இந்த மாதிரி நீ வந்து என்னை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹனுமான் வந்து 100 யோஜனா சைஸுக்கு வளர்ந்துடுவார். ஒரு யோஜனானா வந்து 15 கிலோமீட்டர்ஸ். ஸோ 100 யோஜனாஸ்னா 1500 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு வளர்ந்துடுவார் ஹனுமான். ஸோ இப்படி இந்த சைஸ். அதே மாதிரி கும்பகர்ணனோட இலங்கை போரில் சண்டை போடும்போது அதே கும்பகர்ணன் வந்து பயங்கர பெருசாக இருக்கும். அவனுக்கு ஈக்குவலாக ஹனுமானும் வளர்ந்து கும்பகர்ணனை தோக்கடிச்சிருவார். அதே மாதிரி இலங்கையில் வந்து ஹனுமானுக்கு வாலில் தீ வச்சு விட்ருவாங்க. அப்படி இருக்கும் போது வந்து ஹனுமான் வந்து பெரிய உருவம் எடுத்து இலங்கையவே தீ எரிச்சிருவார் ஹனுமான். அதே மாதிரி தேர்டு சித்தி வந்து கரிமா, the ability to become too heavy. பீமர் ஒரு தடவை வந்து சௌகாந்திகா பூவை தேடி போயின்னு இருக்கும் போது ஹனுமான் வந்து வயசான ஒரு வானரம் மாதிரி வந்து நடுவில் உட்காந்துட்டு இருப்பார். பீமன் வந்து பார்ப்பாரு, என்ன இது ஒரு வானரம் உட்காந்துட்டு இருக்கு, இதை தாண்டி எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஹனுமான் சொல்லுவார், அதாவது அந்த வயதான வானரம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வார நகரத்துக்கு நீ போய்க்கோ அப்படின்று சொல்லுவார். அப்படி சொல்லும் போது பீமன் பார்ப்பான், இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு லெத்தாச்சிக்காக போய் வாழை தூக்கம் பார்த்தா வாழை தூக்கவே முடியாது அவரால். அப்போ தான் வந்து ஹனுமானோட தம்பி தான் பீமர். ஸோ அப்படி இருக்கும் போது தன்னோட தம்பிக்கே வந்து ஹனுமான் வந்து இந்த மாதிரி நீ தப்பு பண்ணுறேன்னு நீ இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடாது, அவர் பணிவாக நடந்துக்கணும் அப்படின்னு தன்னோட தப்பை உணர்த்தி தன்னோட காட்சியையும் கொடுப்பாரு ஹனுமானுக்கு, பீமனுக்கு தன்னோட தரிசனத்தையும் கொடுப்பாரு ஹனுமான். ஃபோர்த்து சித்தி வந்து லஹிமா, டு பிகம் த எபிலிட்டி டு பிகம் ஆஸ் லைட் அஸ் ஏர். இப்போ ஹனுமான் வந்து ஹிமாலயாவில் போயிட்டு சஞ்சீவி மலை எடுத்துன்னு வரதுக்கு வந்து பறந்து தான் போவார். அதே மாதிரி அந்த மாதிரி பறக்கும்போது ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும் ஒரு பாடி. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து எவ்வளோ ஹைட் வேணால் எவ்வளோ தூரம் வேணால் தன்னோட பாடியை வந்து ரொம்ப லைட் வெயிட் ஆக்கி ஹனுமானால் பறக்க முடியும். சிக்ஸ்த்து சித்தி வந்து பிராகாமியா,
fulfill noble desires. ஹனுமானுக்கு வந்து அவருக்கு என்ன நினச்சாலும் அவர் கைக்கு வந்து அது சேர்ந்துருதான். அவரால் என்ன வேணாலும் ஆக முடியும். நினச்சா ராஜாவாக இருக்கலாம், நினச்சா என்ன வேணால் இருக்க முடியும். ஆனால் கடைசி வரைக்கும் ராமர் கூடயே ரொம்ப பணிவாக ராமருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே கடைசி வரைக்கும் இருந்ததுனால ராமர் வந்து ராமாவதாரம் முடிஞ்சு கிளம்பும்போது கூட ஹனுமான் வந்து எனக்கு ராமநாமம் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூலோகத்திலே இப்போவும் நம்ம கூட சிரஞ்சீவியாக வாழ்ந்துட்டு இருக்கார். 7th சித்தி வந்து இஷித்வ, லார்ட்ஷிப் ஓவர் எவ்ரிதிங். ஹனுமான் வந்து ராமர் மேலே அதீத பக்தியும் ஆத்மார்த்தமான தியானமும் இருந்ததுனால அவருக்கு வந்து தலை சிறந்த கடவுளாக இப்போ வரைக்கும் அவர் இருக்கார். ராமர் இனிமேல் இருப்பார் ஹனுமான். 8th சித்தி வந்து வஷித்வ, கண்ட்ரோல் ஓவர் ஆல் தி 5 elements. ஹனுமான் வந்து பஞ்சபூதங்களையும் தன்னோடு அடக்கி வச்சுருக்காரு. அதனால வந்து அதே மாதிரி அவரோட 5 சென்சஸையும் அதே மாதிரி அடக்கி வச்சுருப்பார். ஸோ அவர்கிட்ட இந்த அஷ்ட சித்திகளாம் போக நவநிதிஸ் வேறு இருக்குது. நவநிதிஸ் என்னென்னா மகாபத்மா, பத்மா, சங்கா, மக்கரா, கச்சப்பா, முகுந்தா, குந்தா, நிலா அண்ட் கர்வா. ஹனுமான் வந்து இவ்வளோ பெரிய மகா புருஷரானதுக்கப்புறம் தான் இவ்வளோ சித்தி நிதியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு. நம்ம வந்து அவ்வளோலாம் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ வந்து ஹனுமான் வந்து தன்னோட சைஸை குறைக்க முடியும். நம்மளால் வந்து நம்ம சைஸை குறைக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ வந்து ஈகோ, நெகட்டிவிட்டி போன்ற கெட்ட பழக்கங்கள்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். நம்ம கோல்ஸ் அண்ட் தாட்ஸ் எப்போவுமே வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்கணும், ஹை லெவலில் தான் நம்ம திங்க் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி பாப்பா மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணால் நல்லா இருக்காது. குட் பிரின்சிபல்ஸ் அண்ட் நம்மளோட பிரின்சிபல்ஸ், கோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம குட் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து நம்ம வந்து எப்போவுமே ஸ்டபானாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு 2 வார்த்தை இங்கிலீஷில் பேசியாச்சுன்னா என்ன ஸ்ரீராம் இங்கிலீஷ்லாம் பேசுகிற அப்படின்னு வந்து நம்மளை திருப்பி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக வந்து என் ஸ்கூல் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான், ஆனால் இங்கிலீஷில் பேச மாட்டோம். எங்கள் ஸ்கூலில் வந்து அந்த நம்ம ஃபாலோ பண்ண நினச்சா கூட சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து ஃபாலோ பண்ண விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட குணத்தெல்லாம் வந்து குறைச்சிக்காம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிசிசம். நமக்கு வர கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. இப்போ அம்மா திட்டியாச்சுன்னா வந்து இப்படி ஓரமாக போய் உட்காறது, அழறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதை தவிர நம்ம எதுக்கு சொல்கிறா அப்படின்னு கேட்டுட்டு அதை நம்ம வந்து பாசிட்டிவான அப்ரோச் கொடுக்கணும். அதுக்கு நம்ம எப்படி அதை திருத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்து அதுக்கு வந்து ஒரு நல்ல அப்ரோச் கொடுத்தா பெட்டர் ஹைட்ஸுக்கு போகலாம். 5th வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ வந்து நம்மளோட தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்ல பாசிட்டிவாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எவனை எங்கே போய் அடிக்கலாம், எவனை வந்து கீழே தள்ளிட்டு நம்ம வேலை வரலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நம்மளோட எனர்ஜியும் வேஸ்ட்டு, நம்மளோட புத்தியும் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகிறது. ஸோ நம்ம வந்து நம்மளும் வளரணும், மற்றவாளையும் வந்து நம்ம கூடயே தூக்கி விடுற மாதிரி நம்மளோட எனர்ஜி வந்து பாசிட்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உண்மையான நியாயமான டிசையர்ஸாக இருக்கணும். ஸோ நம்ம ஆசைப்படுறது எல்லாமே வந்து நமக்கு மட்டும் உதவாமல் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே உதவுற மாதிரி இப்போ நம்ம போயிட்டு எனக்கு வந்து ஒரு தோசை வேணும், ஒரு வடை வேணும் அப்படின்னா சாமி வந்து தலையில் கொட்டிட்டு தான் போவார். ஸோ வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி வந்து இப்போ கொரோனா போகணும் அந்த மாதிரிலாம் வேண்டிட்டா அது மற்றவர்களுக்குலாம் நல்லதாக இருக்கும். நம்ம மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணினாலே நம்ம வந்து சொசைட்டியில் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் சிட்டிசனாக உருவாகலாம். ஸோ இந்த எல்லா குவாலிட்டிஸும் நம்ம வந்து நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து தினமும் ஹனுமான் சாலிசா இல்லை நம்மளுக்கு எந்த சுவாமி நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமியோட ஸ்லோகத்தை வந்து நம்ம டெய்லி சொன்னால் இந்த எல்லா குவாலிட்டிஸும் நம்மளால் வந்து அக்வயர் பண்ண முடியும். ஸோ திரேதா யுகத்தில் தோன்றி துவாபர யுகத்தில் வாழ்ந்து கலியுகத்தில் இப்போ வரைக்கும் நம்ம கூட வாழ்ந்துருக்கிற ஹனுமாரை பற்றி நான் ஒரு பஜன் பாடி நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன். ஸோ நான் சொல்கிறேன், பாடுறதை நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். அனுமனை பாடு மனமே, ஒரு அணுவும் அணுகாது பயமே. அனுமனை பாடு மனமே, ஒரு அணுவும் அணுகாது பயமே. அனுமனை பாடு மனமே, ஒரு அணுவும் அணுகாது
நாள்தோறும் ஸ்ரீராம ஜெயமே நம் வாழ்வில் என்றும் ஆனந்தமயமே. நாள்தோறும் ஸ்ரீராம ஜெயமே நம் வாழ்வில் என்றும் ஆனந்தமயமே. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். जय जय राम जय जय राम जय जय राम सीताराम. जय जय राम जय जय राम जय जय राम सीताराम. हनुमனை பாடு மனமே ஒரு அணுவும் அணுகாது பயமே. ஹனுமனை பாடு மனமே ஒரு அணுவும் அணுகாது பயமே. श्री रामचंद्र मूर्ति की, श्री आंजनेय स्वामी